இன்றைக்கி உங்கள் மலரோட டைரியில் டிவோஷனல் பேஜ் தான் பார்க்க போகிறேங்க. எங்கடா மங்களகரமாக கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லைங்களா, அதனால் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க சாரி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வஸ்திரம் கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜிலேருந்து தான் செமிதாசர் சாரி அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலேயே வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீக்கிரமாகவும் வியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வஸ்திரம் கலெக்ஷன்ஸ் பேஜை டேக் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்னிங் 4 மணிக்கே எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க. மார்னிங்கே கோவிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணோம், பட் டைம் இல்லைங்க. ஸோ ஈவினிங் 5 மணிக்கே ஆஃபீஸ்லேருந்து குட்டீஸை டே கேர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே அம்மா புளியோதரை வேணும்னு ஆர்டர் போட்டாச்சுங்க, பொடுசுக்கு 2. ஸோ கோவிலுக்கு ரீச் ஆகும்போது 7 o'clock மேலே ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் லைனில் நிற்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு 20 rupees ஸ்பெஷல் தரிசனம் டோக்கன் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. கூடவே வெளியில் வரும்போதே புளியோதரையும் பொங்கலும் மறக்காமல் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ பாயசம் வேறு வெளியில் பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு காருக்கு வந்ததுமே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் கிளம்பணும். அங்கேருந்து ஒரு வழியாக டின்னர் செய்கிற வேலை மிச்சமாயிடுச்சுங்க. ஸோ அங்கேயே எல்லாத்தையும் டின்னர் முடிச்சுட்டு வந்தாச்சு. கோவில் புளியோதரை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த புளியோதரை பிடிக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.